கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆத்தும நங்கூரம் நெய்வேலி ஊழியங்களிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களோடு இணைந்து கொள்வதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு கூட மாத்திரமல்ல, நம்முடைய ஜீசஸ் த கிங் டெலிவிஷன் JTK TV நிறுவனத்திற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிறுவனத்தின் ஊழியங்களுக்காக கர்த்தர் பலமாய் இவர்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிற எல்லா தரிசனங்கள் திட்டங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அதோடு கூட மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்ம நங்கூரம் ஊழியங்களிலிருந்து ஆத்ம நங்கூரம் என்ற 2 மாத பத்திரிகை ஒன்று நாம் வெளியிட்டு வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக நீங்கள் பயன்படுத்தியவர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கும் அந்த பத்திரிகை வேண்டுமென்றால் கீழ் காண்கிற எண்களிலே எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய விலாசங்களை எங்களுக்கு அனுப்பி வைப்பீர்களானால் நாங்கள் பத்திரிகை இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நம்ம எல்லாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை இன்னும் தீவிரித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்ந்திருக்கட்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருவது மிகுந்த சந்தோஷம். விசேஷமாக நம்முடைய இந்த செய்திகள், நாம் தொலைக்காட்சியில் பேசுகிற எல்லா செய்திகளும் JTK டெலிவிஷன் யூடியூப்லேயும் இருக்கும், JTK டிவியுடைய யூடியூப்லேயும் இருக்கும். மாத்திரமல்ல, ஆத்ம நங்கூரம் நெய்வேலி என்ற நமது ஊழியத்துடைய யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பப்பட்ட அனைத்து செய்திகளும் அங்கே நமக்கு பதிவிடப்பட்டிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அதில் சென்று உங்கள் செய்திகளை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவ பிள்ளைகள் திருப்பிக் கொள்ளுங்கள். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 18வது வசனம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே ஒரு விண்ணப்பம் பண்ணினான். ஆபிரகாமுடைய ஜெபம் இது, ஆபிரகாமுடைய ஜெபம். ஆனால் இந்த ஜெபம் இஸ்மவேலுக்காக, இஸ்மவேலை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஏறெடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஜெபத்தை போல் தோன்றலாம். ஆனால் இதற்கு பின்பதாக ஒரு சில காரியங்கள் மறைந்திருக்கிறது. அப்படியானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமான அளவுகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமை வெளியே அழைத்து நட்சத்திரங்களை என்ன சொல்லுகிறார்? அதை பார்த்த மாத்திரத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு காரியம் புலப்படும். இதை நம்மால் எண்ணி முடிக்க முடியாது, எத்தனை வருடங்கள் ஆனாலும் எண்ணி முடிக்க முடியாது என்று ஒரு எண்ணம் அதற்குள்ளாக கர்த்தர் சொல்கிறார். இவ்வண்ணமாக உன் சந்ததியா இருக்கும் என்று சொன்ன உடனே ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லி ஆதியாகமம் 15:6 நாம் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்த பொழுதும், பிரித்தெடுத்து அழைத்தது உன் சந்ததி என்று சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரத்தில் உன் சந்ததி என்று சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரத்தில் உன் சந்ததி என்று சொல்லுகிறார். உன் சந்ததி, உன் சந்ததி, உன் கர்ப்ப பிறப்பான என்று சொல்லி அநேக வாக்கு தத்தங்களை ஆபிரகாமோடு கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார். ஆபிரகாம் அதை விசுவாசிக்கிறார். ஆபிரகாம் அதை விசுவாசிக்கிறார். அதை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் முடிந்து 16ஆம் அதிகாரம் துவங்குகிற வேளையில் தானே சாராள் ஆகாரை கொண்டு வருகிறாள். ஆகாரினாலே எனக்கு ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் அதற்கு சம்மதிக்கிறார். இஸ்மவேல் பிறக்கிறான் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ இஸ்மவேலோடு ஆபிரகாம் எழுந்து கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய 86 வயதில் இஸ்மவேல் பிறக்கிறார். இப்போ 99 வயது ஆகிவிட்டது. 13 வருடங்கள் 15ஆம் அதிகாரத்துடைய வாக்குத்தத்தங்கள் மறக்கடிக்கப்பட்டு போனது. அவரை விசுவாசித்ததையும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணினதும் மறக்கடிக்கப்பட்டு போன சூழ்நிலையில் தானே ஆபிரகாம் இஸ்மவேலோடு பயணித்து வருகிறதை பார்க்கிறோம். ஏறக்குறைய 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்து, நான் சர்வ வல்லமை உள்ளவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். இப்படியே கர்த்தர் பேசிக்கொண்டு வரும் பொழுது, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் கர்ப்ப பிறப்பை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் ஆபிரகாம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. ஆனால் இதனுடைய தாற்பயம் என்ன தெரியுமா? இது வல்ல கர்த்தருடைய திட்டம், இது வல்ல கர்த்தருடைய வாக்குத்தத்தம். இதற்காக ஆபிரகாம் கரம் பிடிக்கப்படவில்லை. கர்த்தர் ஆபிரகாமின் கர்ப்ப பிறப்பையும் ஆபிரகாமுடைய சந்ததியாக ஈசாக்கை முன்னிறுத்தி இருந்தார். கர்த்தர் ஈசாக்கில் இருந்து, சாராளிடத்திலிருந்து அந்த சந்ததியின் உருவாக்கத்தை கர்த்தர் அனாதி தீர்மானத்தில் வைத்திருந்தார். இப்பொழுது ஆபிரகாம் அதை மறுத்து இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. இல்லை, இதை நாம் உற்று நோக்கினால்
இது சூழ்நிலைக்கு ஏற்றார் போல ஒரு ஜெபத்தை மாற்றி வடிவமைத்துக் கொண்டதற்கு அடையாளம். இந்த ஜெபம் சூழ்நிலைக்கு ஒத்து போனார் போல தன்னை வடிவமைத்துக் கொண்ட ஒரு ஜெபம். அப்படியே போட்டும் பிரதர், அவ்வளவுதான், பழகிட்டோம் பிரதர், நான் ஜோமினி பார்த்தோம், அப்படியே போயிட்டு இருக்கு. இல்ல, அது வல்ல கர்த்தருடைய திட்டம். அதற்காக நாம் கரம் பிடிக்கப்படவில்லை. நம்மை அப்படியே விட்டு விடுகிறவருடைய சித்தமும் அல்ல. அவர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் மன மாற மனிதன் அல்ல, உன் சந்ததி, உன் கர்ப்ப பிறப்பு, உன் குமாரன் என்று ஏற்கனவே சொல்லி இருந்தார். அதை ஆபிரகாம் விசுவாசித்திருந்தார். ஆனால் இப்பொழுது இடைப்பட்ட இந்த சூழ்நிலைகள், இந்த இஸ்மவேலின் காரியங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அமைந்து கொண்டது. சூழ்நிலையோடு ஒத்து போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒருவேளை சாக்கு போக்காக ஓகே பரவாயில்லை ஒத்துக்கொள்கிறேன் அப்படியே போகட்டும், இல்லைங்க, இல்லை, இது வல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தர் சொல்லியவைகள் நிறைவேறும் வரைக்கும், கர்த்தர் நம்மிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின ஒவ்வொரு காரியங்களும் நம்மளை நிறைவேறி விடும் வரைக்கும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வைத்திருக்கிறாரே. நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. ரோமர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல அவர் அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகளே. நான் பார்க்கிறோம்ல, இஸ்மவேல் பிழைப்பானாக என்று அப்படியே நமக்கு சூழ்நிலைக்கு ஏற்றார் போல ஜெபத்தை இன்றைக்கு நாம் ஜெபிப்பதற்காக கரம் பிடிக்கப்படவில்லை. நீங்க சொல்லி இருக்கீங்க, ஆண்டவரே நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, உன் தலையை நிமிர பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒத்து போகிற சூழ்நிலையோடு அடாப்ட் ஆகிக்கொள்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எதிர்த்து நிற்பதற்கும் போராடுகிறதற்கும் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் உண்மை விடமாட்டேன், நீர் ஆசீர்வதித்தாலும் உண்மை விடமாட்டேன் என்று போராடுகிறதற்குமான வாழ்வு இது. கர்த்தர் சொல்லி இருக்காங்கல்ல, நிச்சயமாய் நிறைவேற்றி தீர அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அல்லவா. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்பது சூழ்நிலைக்கு ஒத்து போகிற ஜெபம். இதற்காக நாம் கரம் பிடிக்கப்படவில்லை. ஒரு சில தேவ மனிதர்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக ஒரு அற்புதமான தேவ மனிதர் உண்டு, அவர்தான் மோசே. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் ஹோரேப் மலையிலே மோசே சந்திக்கிறார். மோசே சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, 5 முறை மோசே மறுக்கிறார். என்னால முடியாது ஆண்டவரே, உம்மை பற்றி கேட்டால் நான் என்னென்ன சொல்வேன் ஆண்டவரே, என் சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க ஆண்டவரே, உங்களுடைய நாமம் என்னன்னு கேட்பாங்க ஆண்டவரே, அப்பா நான் என்ன அடையாளங்களை அற்புதங்கள் கையிலே நான் செய்ய முடியும் என்று கேட்கிறார். 5ஆவதாக ஒரு காரியத்தை அவர் கொண்டு வருகிறார், நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், நான் பேச்சிலேயோ இல்லை என்றால் என்னுடைய செயல்களையோ நான் வல்லவன் அல்ல. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். மோசேடைய சூழ்நிலை அதுதான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற முதல் 40 ஆண்டுகள் மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்தான். மீதம் இருந்த 40 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆடுகளோடு பயணித்து தன்னுடைய வாக்கையும் தன்னுடைய செயலையும் எல்லாம் இழந்து போய் சூழ்நிலையோடு ஒத்து போன மோசையை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த சூழ்நிலைக்கு ஒற்று போன, அந்த சூழ்நிலையோடு இணைந்து கொண்ட ஒரு ஜெபம் தான், நான் திக்குவாய் ஆண்டவரே, நான் மந்த நாவு ஆண்டவரே, நான் பேச்சில் வல்லவன் அல்ல ஆண்டவரே, என்னை எப்படியே விட்டுருங்க ஆண்டவரே. நோ மோசஸ், நோ, நான் உங்க கூட இருப்பேன், நான் உன்னை பெரிய காரியம் செய்வதற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், என்னோடு கூட வா என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மோசேயோட சூழ்நிலை பார்த்தீங்களா? 40 ஆண்டுகளாக தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசேயை பார்க்கிறோம். முதல் 40 ஆண்டுகள் பலம் உள்ள ஒரு வீரனாக ராஜாவுனுடைய அரண்மனையிலே வாழ்ந்த இந்த மோசே எல்லாவற்றையும் இழந்து சூழ்நிலைகளோடு ஒத்து போய் இனி நான் என்ன செய்ய முடியும், என் வாழ்க்கை அவ்வளவுதான் பிரதர், நான் ஆரம்ப நாட்களில் நன்கு ஊழியம் செய்தேன், வாலிப நாட்களில் நான் பலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வந்தேன், இப்பொழுது என் சூழ்நிலைகள் வேறு என்று ஒடுங்கி போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நாம் பிரயோஜனமற்றவன் சொல்றீங்களா? இல்லை, என்ற தாளந்து இல்லை, என்ற திறமைகள் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறது. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சூழ்நிலைகளோடு ஒத்து போன ஜெபம் இங்கே மோசே ஜெபிக்கிறார். கர்த்தர் சொல்லிட்டாங்க, நோ மோசஸ், நீ தான் வேணும், உன்னை கொண்டுதான் அந்த காரியத்தை செய்வேன், என்னோடு கூட வா, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும்,
உபாகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல இவ்விதமாய் கர்த்தரை முகமுகமாய் தரிசித்த ஒரு அற்புதமான இந்த தீர்க்கதரிசியை போல, மோசேயை போல இந்த பூமியில ஒருவனும் முன் தோன்றினதும் இல்லை, பின் தோன்ற போகிறதும் இல்லை. என்ன ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா? எனக்கு திறமை இல்லை, என்னால் முடியாது, நான் இந்த சூழ்நிலைகளோடு ஒத்து போய் விடுகிறேன், ஆடுகளை மாத்திரம் மேய்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி சூழ்நிலையோடு ஒத்து போயிருந்த மோசேயை தான் கர்த்தர் பயன்படுத்துகிறார். மோசேயை போல ஒரு மனிதன் முன் இருந்ததும் இல்லை, பின் இருக்க போகிறதும் இல்லை. இந்த ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டி விடுகிறேனே. உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், இந்த வசனங்களை பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். மோசே எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லோருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செயல்களையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல் ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். ஹல்லேலூயா. சூழ்நிலை ஒத்து போயிட்டீங்களா? என் லைஃப் இப்படிதான் பிரதர், என் காரியம் இப்படிதான், என் கையின் பிரயாசங்கள் இப்படிதான், என் ஃபேமிலி எல்லாம் சொல்றீங்களா? இல்ல பிரதர், இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர். தேவனுக்காய் எழுந்து பிரகாசிப்பதற்கு கர்த்தர் இன்றைக்கு நம்மை கரம் பிடித்திருக்கிறார். ஈசாக்கு பிறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய தேவ திட்டத்தின் துவக்கத்திலே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்ற ஜெபத்தை நாங்கள் கேன்சல் பண்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இடத்துல திறமை இல்லை என்று புலம்பி நின்ற மோசே. ரெண்டாவது ஒரு மனிதனை பாருங்களேன். ரெண்டாவது ஒரு மனிதனை பார்க்க போகிறோம். ஒரு தான் எரேமியா. எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்களேன். கர்த்தர் சொல்றாங்க, எரேமியாவே நீ தீர்க்கதரிசியாக எழுந்திருக்க வேண்டும், நீ தீர்க்கதரிசியாக செயல்பட வேண்டும் என்றால் எரேமியா சொல்றாரு. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. எரேமியா முதல் அதிகாரம் 6வது வசனத்துல, அப்பொழுது நான் கர்த்தராகி ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். என்கிட்ட ஏஜ் ஃபர்ஸ்ட், டேலண்ட் ஒரு ஃபேக்டர் அங்கே இருக்குது. திறமை இல்லை என்று சொன்னேன் மோசே. இவர் ஏஜ் இல்லை, அதற்கேற்ற வயதெல்லாம் இல்லைன்னா சின்ன பையன் ஆண்டவரே, நான் போய் என்ன செய்ய போறேன் என்று தன்னை சிறு பிள்ளை என்று சொல்லி கொண்டிருந்த இந்த எரேமியா கர்த்தர் விடலையே. இங்கே ஒரு அழகான வசனத்தை பார்க்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றான். ஹல்லேலூயா. அதோடு கர்த்தர் நிறுத்தவில்லை. 7வது வசனத்துல, ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்கள் எல்லாம் நீ பேசுவாயாக, நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எத்தனை ஒரு அற்புதம் பாருங்க. சின்ன பையன் சொல்லிட்டு சூழ்நிலைக்கு ஒத்து போகிற ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை, கர்த்தர் விரும்புகிறதும் இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே இல்லை. அந்த வார்த்தையை பாருங்களேன். 5ஆம் வசனத்தை நல்லா உற்று நோக்கினோமானால், தாயின் கருவில் உருவாகவில்லைங்க, நம்ம உருவாக்கும் முன்னே கர்த்தர் தான் நம்மளை உருவாக்குனாங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற கர்த்தர் தாயின் வயிற்றில் உருவாக்கினதே அவர்தான். ஏன் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக, தேவனுடைய கட்டுமானத்திற்கு என்று உங்களையும் என்னை கர்த்தர் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். நான் சிறு பிள்ளை என்று சொல்லி விடுகிறதற்காக அல்ல. ஹல்லேலூயா. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. இல்லை ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளுக்கு ஒத்து போகிற ஜெபத்தை நான் இன்னைக்கு கேன்சல் பண்றேன். எனக்கு திறமை இல்லை, எனக்கு வயது இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை, ஐயோ என்னாலெல்லாம் முடியாது. இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் தேவனுக்கு என்று வேகமாய் செயல்படுவதற்கு கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்த்திருக்கிறார். காலம் இனி செல்லாது. இந்த கடைசி நாட்கள், எழுப்புதலின் நாட்கள்ல தேவனுக்கு என்று பலமாய் மிக பலமாய் புறப்பட்டு செல்கிறதற்கு கர்த்தர் நம்மை எதிர்பார்த்து நிற்கிறார். ஊழியத்தை தீவிரித்து செய்வதற்கு இங்கே சிறு பையன் என்று சொல்லி கொண்டிருந்த எரேமியாவை கர்த்தர் அழைத்து ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, சூழ்நிலைகளை சார்ந்து சூழ்நிலைகளை பார்த்து உமக்கும் எனக்குமான உறவிலே நான் பலவீனம் அடைந்து விடக்கூடாது ஆண்டவரே. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகிறதற்காக நான் கரம் பிடிக்கப்படவில்லை, எனக்கு திறமை இல்லை, வயது இல்லை, ஐயோ என்று சொல்லி ஒதுங்கி விடுவதற்காக நான் கரம் பிடிக்கப்படவில்லை. எப்படி ஆகிலும் கர்த்தருக்கு என்று செயல்படுகிறதற்காக அழைத்தவர் உண்மையுள்ளவர்.
ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த அன்பு தகப்பனவர். எத்தனையோ ஞானிகள், திறமைசாலிகள், பெரியவர்கள்லாம் இருக்கத்தக்கதாக திறமையற்றவர்களும் திறமை இழந்தவர்களும் வயதில் குறைந்தவர்களும் சிறுபிள்ளையும் ஆகிய எரேமியாவையும் மோசையும் கர்த்தர் பயன்படுத்துவாரானால் உங்களையும் அவர் பயன்படுத்துவார். ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டீங்க? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்ற ஜெபத்தை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுறோம். எங்கள் சூழ்நிலைகளை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். எரேமியாவுடைய காரியங்கள் மிக கடினமானதாக இருக்கும். அநேக துன்பங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், துரத்தல்கள், அடிகள், அவமானங்கள், ஏளனங்கள் மத்தியில் தன்னை தேவனுக்கு என்று நிலைநிறுத்தி கொண்ட ஒரு அற்புதமான பாத்திரம் தான் இந்த எரேமியா. சொல்லுங்க, என்னால் முடியாதுன்னு சொல்றீங்களா? சின்ன பிள்ளைன்னு சொல்றீங்களா? இல்லை சிஸ்டர், ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருக்கு நீங்க வேணும், ஏசப்பாவுக்கு நீங்க வேணும். அவர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டெடுத்து இருக்கிறாரே, ஏசப்பாவுக்கு நீங்க வேணும். கொடுப்போமா? சூழ்நிலைகளை முன்னிறுத்திடாதீங்க. சூழ்நிலைகள் ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக இருக்காது. சூழ்நிலை எல்லாம் சாதகமா இருக்குது, என் ஊழியத்தில் எனக்கு பிரச்சனையே இல்லைன்னா அதுதான் பிரச்சனை. ஆமா, ஊழியத்தில் பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை சமாதானமா போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா சம்திங் ராங். போராட்டங்கள் உண்டு, சூழ்நிலைகள் சாதகமா இருக்க போகிறது இல்லை. ஆனாலும் தேவனுக்கு என்று போராடி போராடி மகிமையான காரியத்தை செய்து விடுகிறதற்கு கர்த்தர் அன்னைக்கு நம்மை கரம் பிடித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக இன்னொரு அற்புதமான பாத்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். அதுதான் கிதியோன். மனாசே கோத்திரத்திலே ஒரு ஏழை குடும்பத்தில், ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்திருந்த கிதியோனை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனோடு கூட பேசுகிற பொழுது கிதியோனுடைய ஜெபத்தை பாருங்களேன், கிதியோனுடைய விண்ணப்பத்தை பாருங்க. நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? என் ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையாயிருக்கிறேனே. எரேமியா சொன்னது. என் ஆண்டவரே, இதற்கு முன்பாக நான் பேச்சிலும் வாக்கிலும் வல்லவன் அல்ல என்று சொல்லி மோசே சொல்லிய ஜெபம். இங்கே கிதியோனும் அதே போலத்த ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் எளியது, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரும் சிறியவன் என்றான். முதல்ல பார்த்தோம், எனக்கு திறமே இல்லை ஆண்டவரே. இரண்டாவது பார்த்தோம், நான் சின்ன பையன் ஆண்டவரே. மூன்றாவது, என்கிட்ட எந்த பேக்ரவுண்டும் இல்லை, என் ஃபேமிலிலாம் ரொம்ப ஏழை எளிய குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன். நான் போய் என்ன செய்ய போகிறேன்? நான் போய் கர்த்தருடைய ஊழியத்தை எப்படி செய்து முடிக்க போகிறேன்? நான் மிக மிக ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன், என் தகப்பன் வீட்டில் எல்லாரும் நான் சிறியவன் என்று சொல்லி இந்த ஒரு பின்னணியத்தை இங்கே கிதியோன் முன்பதாக நிறுத்துகிறதை பார்க்கிறோம். இது வல்ல காரியம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, இல்லை ஈசாக்கு பிறப்பானாக என்று ஜெயம் எடுக்க வேண்டிய நாம் இங்கே கிதியோனை பார்க்கிறோம். என்கிட்ட எந்த பலனும் இல்லை, எந்த ஒரு குடும்ப பின்னணியும் இல்லை, நான் எப்படி போய் ஊழியம் செய்யறது? இல்லை, உங்கள் குடும்ப பின்னணியம், உங்கள் பேக்ரவுண்ட், உங்கள் பின்னணியங்கள்லாம் கர்த்தருக்கு தேவையில்லை சிஸ்டர். அதையெல்லாம் கர்த்தர் எதிர்பார்ப்பதும் இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீங்கள் வேணும் ஆண்டவருக்கு, நான் வேணும், அவ்வளவுதான். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியில கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிற பாத்திரங்கள் அவருக்கு வேணும். எந்த சூழ்நிலைகளையும் கண்டு ஒடுங்கி விடுகிறதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. இதில் ஒரு அழகான காரியம் இருக்கு பாருங்களேன். அதே 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்க. 15வது வசனத்துல நான் சிறுவன், இந்த குடும்பம் எளியதுன்னு சொல்றாரு. 25வது வசனத்தை பாருங்களேன். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பன் இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு. கர்த்தர் சொல்றாங்க, கிதியோன், உங்க வீட்டுல நிறைய காளை மாடுகள் இருக்குது, அதுல 7 வயதான 2வது காளை. எவ்வளவு அழகு பாருங்களேன். அப்போ எத்தனை காளை மாடு இருக்குதுன்னு அப்பா சொல்றாங்க. அதுல 7 வயதான காளை என்று சொல்றாங்க, அது 2வது காளைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த காளை மாடு எத்தனை வயசு உள்ளது, அது எத்தனாவது பிறந்தது, அதனுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லா அப்பாவுக்கும் தெரியும். ஒரு காளை மாட்டை குறித்து இத்தனை டீட்டெயில் பரலோகம் வச்சிருக்குதுல்ல பிரதர், சிஸ்டர். ஒரு காளை மாட்டை குறித்து கர்த்தர் இவ்வளோ டீட்டெயில் வச்சிருக்கிறாங்க. அது எப்போ பிறந்தது, எத்தனாவது மாடு, எத்தனை வயசு, ஏன் உங்களை தெரியாதா? உங்களை என்ன கர்த்தர் முன் குறிக்கிறாரே, கர்த்தருக்கு தெரியாதா?
நம்ம எந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறோம், நம்ம எத்தனாவது பிள்ளையா இருக்கிறோம், நம்ம கூட பிறந்தவங்க யாரு, நம்ம அப்பா யாரு, அம்மா யாரு, நம்ம தாத்தா யாரு, பாட்டி, எல்லா அப்பாவுக்கு தெரியும். ஆண்டவருக்கு தேவை நீங்க தாங்க. அந்த 7 வயதான 2வது காலம் தான் கர்த்தருக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். அந்த குடும்பத்துல 7 பேர் கடந்து போயிட்டாங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? சாமுவேல் கேட்கிறார். பெத்லகேம் ஆகிய ஈசா இடத்திலே கேட்கிறார், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? இல்லை, இன்னும் ஒரே ஒரு குமாரன், எல்லோருக்கும் இளையவன், ஆடு மேய்த்து அவனை வர சொல், அவன் வருகிற வரைக்கும் நான் புசிப்பதில்லை என்று வைராக்கியம் பாராட்டி கொண்டிருந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? தெரியும், இன்னொரு மகன் இருக்கிறான். எல்லாராலும் புறந்தள்ளப்பட்டு வனாந்தரத்திலே கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் முன்குறித்து வைத்திருந்தார். சிஸ்டர், 7 பிள்ளைகள் என்ன, 7 காளை மாடுகள் என்ன, எல்லா ஆண்டவருக்கு தெரியும். அப்போ உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் தானே, உங்களை என்னை கரம் பிடித்தவர் உண்மை உள்ளவர் தானே. அப்போ ஏன் சொந்து போனீங்க? என் குடும்பம் எளிது பிரதர், என் ஃபேமிலி இப்படிதான் பிரதர், ஐயோ நான் இப்படி நான் போய் என்ன செய்ய போறேன்? நோ, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்ற இந்த ஜெபத்தை நாங்க கேன்சல் பண்றோம் ஆண்டவரே. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லப்பட்ட இந்த சூழ்நிலையை நாங்கள் கேன்சல் பண்றோம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லப்பட்ட இந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போன்ற இந்த ஜெபத்தை நாங்க கேன்சல் பண்றோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செஞ்சு தாங்கப்பா. கர்த்தர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செஞ்சு தாங்கப்பா. சூழ்நிலைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுப்பதற்கு இந்த வேலையில எங்களை பலப்படுத்திருங்க ஆண்டவரே. 4வது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். முதல் காரியம், என்னிடத்தில் திறமை இல்லை. 2வது காரியம், என்னிடத்திலே வயது இல்லை, அனுபவம் இல்லை. 3வது ஒரு காரியம், ஐயோ என்னிடத்துல சரியான பின்னணி இல்லை, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, என் பொருளாதாரம் இல்லை, நாங்க சாதாரணமானவங்க, நாங்க போய் இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா? அழைத்தவர் உண்மை உள்ளவர், பராக்கிரமசாலி, நீ பயப்படாதே என்ற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் கரம் பிடிக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. சத்துருவின் அரண்களை நிர்மூலமாக்கி போடுகிறதற்காக கர்த்தர் நம்மை கரம் பிடித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்ன மன்னிங்க ஆண்டவரே, உமக்கு செயல்படுகிறதற்காக, உண்மையில பலன் கொள்வதற்காக இந்த ராஜ்யத்தின் கட்டுமான பணிகளை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அரண்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக, சத்துருவின் கிரியைகள் முடக்கப்படுவதாக. சூழ்நிலையை ஒத்து போய் நான் அமர்ந்திருப்பதற்காக கரம்பிடிக்கப்படவில்லை. நான்காவதாக நாம் ஒரு பாத்திரத்தை பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். மார்த்தாள், மரியாள் லாசருடைய சகோதரியாகிய பெத்தானியாவில் இருந்த மார்த்தாள் தன் சகோதரனாய் லாசரு மரித்து போனான். இயேசுவை அழைத்திருந்தார்கள். இயேசுப்பா அங்க வந்துட்டாங்க, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது, 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து, இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று அவள் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதும் 22வது வசனத்தை வாசித்துருவோமா? இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது தேவன் நமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். 23வது வசனம், இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். இங்கே நாம் பார்க்கிறோம், மார்த்தாள் இயேசுவிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறாள். ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொல்லி அவள் அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பா சொல்றாங்க, மார்த்தாளே உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். இயேசுப்பா சொல்றாங்க உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்று சொல்றாங்க. மார்த்தாள் சொல்றாங்க, அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா, கர்த்தர் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறான். உன் சகோதரன் உயிரோட எழும்புவான், உயிர்த்தெழுந்திருப்பான்னு சொன்னா மார்த்தாள் சொல்றாங்க, ஆமா எனக்கு தெரியும் ஆண்டவரே, கடைசி நாளில் உயிர்த்தெழுதல் நடக்கும்போது அவன் எழும்புவான்னு எனக்கு தெரியும். பார்த்தீங்களா, இப்போ இங்க நாம் பார்த்தோமானால் மார்த்தாளுக்கு அவள் அறிந்திருந்ததை முன்னிறுத்துகிறாள். அவ்வளவுதான். எனக்கு தெரியும் உயிர்த்தெழுதல் உண்டுன்னு தெரியும், அப்ப என் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான்னு தெரியும் ஆண்டவரே. இன்றைக்கு அவள் உயிரோடு எழுப்பப்பட போகிறதை அவள் விசுவாசிக்கவில்லை. தன் சகோதரனாகிய லாசரு இன்றைக்கு இப்பொழுது கர்த்தரால் உயிர்த்தெழுந்திருப்பான் என்பதை அவள் சற்றேனும் விசுவாசிக்கவில்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த வார்த்தை. எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் தெரியும், அவன் உயிர்த்தெழுதல் நாளிலே அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்பதை நான் அறிந்திருக்கேன். அப்பதான் அப்பா சொல்ல, இல்லை மார்த்தாள், இல்லை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்.
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உன் சகோதரன் இப்பொழுது உயிர் தெழுந்திருப்பான் என்பது. கல்லறை வாசலுக்கு போன பின்பும் ஆண்டவரே கல்லை எடுத்து போடுங்கள் என்று பின்பும் ஆண்டவரே அவன் மரித்து 4 நாள் ஆயிற்று நாரும் என்று சொல்லி கொண்டிருந்த இந்த மார்த்தாளை பார்க்கிறோம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பான். எனக்கு தெரியும் இப்படிதான் நடக்கும், அவங்களுக்கு இப்படிதான் நடந்தது, இந்த சிஸ்டருக்கு இப்படிதான் நடந்தது, அந்த பிரதருக்கு அப்படிதான் நடந்தது, அந்த ஊழியக்காரருக்கு இப்படிதான் நடந்தது, எங்க சர்ச்சில் இப்படிதான் நடந்தது, எங்க சொந்தக்கார. நோ நோ, எந்த காரியங்கள் எங்க நடந்திருக்கட்டும், உங்களுக்கு தெரிந்த சூழ்நிலைகள் எதுவா இருக்கட்டும், இஸ்மவேல் பிழைப்பானாக என்று ஜெபிக்கிறதற்காக நாம் கரம் பிடிக்கப்படவில்லை. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்ற சர்வ வல்லமை உள்ளவருக்கு முன்பதாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. லாசரு உயிரோடு எழுப்பப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரத்தில் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளை மேற்கொள்ளுகிறதா, நம் அறிந்த அறிவு, நம் கேள்விப்பட்ட சம்பவங்கள், நம்மோடு பகிரப்பட்ட பல விஷயங்கள் நம்மை அழுத்துகிறதா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான்னா உயிர் தெழுந்திருப்பான், உன் சகோதரன் உயிரோடு வருவான்னா வருவான். அது தேவ நாம் மகிமைக்கென்று நடக்கும் என்று கர்த்தர் சொன்னா நடக்கும். இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் நீங்க இப்படி செய்கிறதற்காக நன்றி, என் வாழ்க்கையில் நீங்க இப்படி செய்கிறதற்காக நன்றி. மார்த்தாளை போல இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று தான் அறிந்திருந்த சூழ்நிலைகளை முன்னிறுத்துவதற்காக நான் கரம் பிடிக்கப்படவில்லை. இது நடக்காது, இது ஆகாது, இது அவ்வளவுதான் என்று முடிந்து போன காரியங்களையும் என் தேவனால் உயிர்ப்பிக்க முடியும். சொல்லுங்க, 4 காரியங்களை நாம் பார்த்திருக்கோம். முதலாவது, என்னிடத்தில் திறமை இல்லை, மோசே சொல்கிறார். 2வது, என்னிடத்தில் வயது இல்லை, எரேமியா சொல்லுகிறார். 3வது, ஆண்டவரே என்னிடத்தில் எந்த பின்னணியும் இல்லை, கிதியோன் சொல்லுகிறார். 4வது, மார்த்தாள் சொல்றாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, இப்படிதான் நடக்கும் எல்லாருக்கும். இல்லைங்க, இல்லை. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுகிறதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த நாளில் நம்மோடு கூட இருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு நாளும் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்லி கொண்டு நகர்ந்து விடுவதற்கு நாம் கரம் பிடிக்கப்படவில்லை. தேவனுக்கென்று பலமாய் செயல்படுகிறதற்கு கர்த்தர் தாம் சொல்லிய வார்த்தைகள் ஒன்றையும் நிறைவேற்றாமல் விடுவதில்லை. அவளுடைய வார்த்தைகள் ஒன்றும் கீழே விழுந்து விடுவதில்லை. இந்த வாழ்க்கையில செஞ்சு தாங்கப்பா, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணிருங்கப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. இல்லை ஆண்டவரே, ஈசாக்கு பிறப்பானாக. அல்லேலூயா. ஈசாக்கு பிறப்பானாக. ஈசாக்கு எங்க வாழ்க்கையில பிறப்பானாக. உடைய வாக்கு தத்துவங்கள் நிறைவேறுவதாக. அப்படியே சொல்லலாமா? கண்களை மூடி. அன்பின் தகப்பனே, அநேக நேரங்களில் சூழ்நிலைகளை முன்னிறுத்தி நாங்கள் சோர்ந்து போனோம் ஆண்டவரே. இது இப்படிதான் நடக்கும், இது இப்படிதான் செயல்படும் என்று சொல்லி நாங்களாவே அவைகளை குறித்து எழுதி வைத்த காரியங்களை இன்னைக்கு நாங்கள் கேன்சல் பண்றோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்கிறோம். சூழ்நிலைகளை மேற்கொள்கிறோம், சந்தர்ப்பங்களை மேற்கொள்கிறோம், சாக்கு போக்குகளை மேற்கொள்கிறோம். எங்களுக்கு ஏற்றார் போன்ற காரியங்களை, வார்த்தைகளை நாங்கள் கேன்சல் பண்றோம் ஆண்டவரே. நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் சொல்லிய காரியங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். கிருபையுள்ள இரத்த துளிகளுக்குள்ள, கல்வாரின் இரத்த துளிகளுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கொண்டு மகிமையானது செஞ்சிருங்கப்பா. உமக்கென்று பலமாக எழுந்து செயல்படுகிறவர்களாக, சாதிக்கிறவர்களாக இந்த நாளில் எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. நீ இப்படி செய்கிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானுடைய கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் துதி கனம் மகிமையா உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தைகளை மறுபடியும் ஆசைப்படுங்க. சூழ்நிலைகளோடு ஒத்து போகிறதற்காக நாம் கரம் பிடிக்கப்படவில்லை. தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய தீர்மானங்களையும் செயல்படுத்துகிறதற்கு, வீறு கொண்டு ஒழுகிறதற்கு கர்த்தனை கரம் பிடித்து இருக்கிறார். கர்த்தனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you. God bless you.